கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீதின் விண்ணப்பம் எழுதப்பட்ட அந்த சங்கீதத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், உங்க வழியை எனக்கு போதிங்க, உங்க சத்தியத்தில் நான் நடப்பேன், உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயம் ஒருமுகப்படட்டும். என் இருதயம் அங்கலாய்க்குது, நீங்க சொல்ற மாதிரி நான் நடக்க விரும்புவேன், உங்க சித்தத்தை செய்வதற்கு நான் முயற்சி செய்வேன், அதுக்கு என் இருதயம் ஒருமுகப்படணும், இந்த வழியில தான் போகணும், இதுதான் சரியான வழி. கர்த்தர் சொல்றார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் இருதயம் ஒருமுகப்படுதா? ஆண்டவருக்கு நேர நாம் திரும்புகிறோமா? அதைத்தான் அவர் ஜெபிக்கிறார். தாவீதின் விண்ணப்பம் என்றால் என்ன? ஜெபம். ஆண்டவரை, எனக்கு போதிச்சிருங்க, தினமும் போதிங்க, நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி. ஆண்டவரை, இந்த சத்தியத்தில் நடக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே, ஒருமுகப்படுத்துங்க. என் இருதயம் அங்கலாய்க்கிறது, என் இருதயம் அங்கெங்க அப்படி யோசிக்கிறது இல்ல ஆண்டவரே, ஒருமுகப்படுத்துங்க, உங்களுக்கு பின்னாடி வருவதற்கு என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? நாம அப்படி ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. காலையில எந்திரிச்சோடனே இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்க, உங்க வழியை எனக்கு போதிங்க ஆண்டவரே. என் வழியில என் இஷ்டத்துல நடக்க கூடாது என்று சொல்லுகிறோமா? அப்படி சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், பாக்கியவானாய் இருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்க கரம் எங்களோடு இருக்கட்டும். நீர் விரும்புகிற மாதிரி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்க இருதயம் எல்லாம் ஒருமுகப்படுத்தட்டும், படுத்தப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.